ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இட்லி, பூரி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே செம்மையான காம்பினேஷன் தான் நம்ம எக் புர்ஜி. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, ஜீரகம் போட்டு அது கூடவே கருவேப்பிலை போட்டு நல்லா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்குனதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளியை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி அரைச்சி வச்சது நான் போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இஞ்சி பூண்டு மட்டும் போடாதீங்க, கூட கொஞ்சமாக பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் போட்டு அரைச்சி போட்டு பாருங்கள், வேறு லெவலில் டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 4 முட்டையை தனியாக உடைச்சி அதில் ஊற்றி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் டேஸ்ட்டில் இருக்கும்.